अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 30/3/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 30/11/2004. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு अभी अपने चलन और चेहरे द्वारा ब्रह्मा बाप समान अव्यक्त रूप दिखाओ, சாட்சாத்கார் மூரத் பனோ. இப்பொழுது தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக பிரம்மா பாபாவுக்கு சமமாக
அவ்யக்த ரூபத்தை காட்டுங்கள், சாட்சாத்கார் மூர்த்தியாக ஆகுங்கள்। आज भाग्य विधाता बाप अपने चारों ओर के श्रेष्ठ भाग्यवान बच्चों को देख हर्षित हो रहे हैं। இன்று பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலான பாபா தனது நாலா பக்கங்களிலும் உள்ள சிரேஷ்ட பாக்கியசாலி குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டு இருக்கின்றார்கள்। सारे कल्प में ऐसा श्रेष्ठ भाग्य किसी का भी हो नहीं सकता। முழு கல்பத்தில் அப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாக்கியம் வேற யாருக்குமே இருக்க முடியாது। कल्प कल्प के आप बच्चे ही इस भाग्य का अधिकार प्राप्त करते हो। ஒவ்வொரு கல்பத்திலையும் குழந்தைகளாகிய நீங்க தான் இந்த பாக்கியத்தினுடைய அதிகாரத்தை பிராப்தி அடைகின்றீர்கள்। याद है, அவ கேட்குறா, நினைவில் இருக்கின்றதா? अपना कल्प कल्प का अधिकार का भाग्य, கல்ப கல்பத்திற்கான அதிகாரத்தினுடைய பாக்கியம் நினைவில் இருக்கின்றதா? ये भाग्य सर्वश्रेष्ठ भाग्य क्यों है? இந்த பாக்கியம் எல்லாத்தை விட சிரேஷ்டமான பாக்கியம் ஏன்? क्योंकि பாபா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாங்க, ஏனெனில் स्वयं भाग्य विधाता ने श्रेष्ठ भाग्य का दिव्य जन्म बच्चों को दिया है। பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இந்த சிரேஷ்டமான பாக்கியத்தை திவ்யமான ஜென்மத்தின் பொழுதே குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார்கள்। जिसका जन्म ही भाग्य विधाता द्वारा हुआ है। ஜென்மமே பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் மூலமாக ஆகியிருக்கிறது। उससे श्रेष्ठ भाग्य और हो ही नहीं सकता। இதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இருக்க முடியாது। अपने भाग्य का नशा स्मृति में रहता है। தனது பாக்கியத்தினுடைய இந்த போதை நினைவில் இருக்கின்றதா? अपने भाग्य की लिस्ट निकालो तो कितनी बड़ी लिस्ट है। நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன, அதனுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுங்க, எவ்வளோ நீளமானது। अब प्राप्त कोई वस्तु नहीं आप ब्राह्मणों के भाग्यवान जीवन में। ஒரே சென்டென்ஸில் பாபா சொல்லிட்டாங்க, அப்பிராப்தி என்பதே எதுவுமே கிடையாது பிராமணர்களுடைய பாக்கியமான வாழ்க்கையில்। सबके मन में अपने भाग्य के लिए स्मृति में आ गई। பாபா கேட்குறாங்க, எல்லாருடைய மனதிலையும் இப்போ பாக்கியத்தினுடைய லிஸ்ட்டு நினைவில் வந்து விட்டதா? ஸ்மிருதி மேல் லாவோ, ஆகி ஸ்மிருதியே நினைவில் கொண்டு வாங்க சொல்லிட்டு கேட்குற, நினைவில் வந்து விட்டதா? தில் கியா கீத் காத்தி, உங்களுடைய இதயம் என்ன பாடலை பாடுகின்றது? வா பாக்ய விதாத்தா, ஆகா பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலே, வா மேரா பாக்ய, ஆகா என்னுடைய பாக்கியமே। இஸ் श्रेष्ठ भाग्य की विशेषता यही है। இந்த சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய விசேஷத்தன்மை என்ன தெரியுமா? இதுதான், एक भगवान द्वारा 3 संबंध की प्राप्ति है। ஒரு பகவான் மூலமாக 3 சம்பந்தங்களுடைய பிராப்தி। एक द्वारा एक में 3 संबंध, ஒருவர் மூலமாக ஒருவரிடமே 3 சம்பந்தங்கள்। जो जीवन में विशेष संबंध गाए हुए हैं। வாழ்க்கையில் விசேஷமான சம்பந்தம் என்று இந்த 3 தான் பாடப்பட்டிருக்கின்றது। பாப், சிக்ஷக், சத்குரு, தந்தை, ஆசிரியர், சத்குரு। किसी को भी एक द्वारा 3 विशेष संबंध और प्राप्त नहीं है। இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே ஒருவர் மூலமாக இன்று 3 விசேஷமான சம்பந்தங்கள் பிராப்தி ஆகவில்லை। आप फलक से कहते हो, நீங்கள் ரொம்ப பெருமையாக கூறுகின்றீர்கள்। हमारा बाप भी है, शिक्षक भी है और सद्गुरु। நம்மளுடைய தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கின்றார்। बाप द्वारा सर्व खजानों की खान प्राप्त है। பாபாவிடமிருந்து அனைத்து பொக்கிஷங்களுடைய சுரங்கங்களே நமக்கு பிராப்தி ஆகிவிட்டன। खजानों का लिस्ट भी स्मृति में आई। பொக்கிஷங்களுடைய லிஸ்ட்டு உங்கள் நினைவில் வந்து விட்டதா? स्मृति में लाओ, क्या क्या खजाना बाप द्वारा मिल गया। இப்போ நினைவுபடுத்தி பாருங்க, என்னென்ன பொக்கிஷங்கள் பாபா மூலமாக கிடைத்து விட்டன।
இப்போ தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு கேள்வி கேட்குறார். மில் கயா யா மில்ன, கிடைத்து விட்டதா அல்லது கிடைக்க வேண்டுமா? क्या कहेंगे, என்ன சொல்லுவீர்கள்? பாலக் சோ மாலிக் ஹை ஹி. ஒரே சென்டென்ஸில் முடிச்சிட்டார். குழந்தையில் இருந்து எஜமான் நீங்கள் எல்லாருமே. சிக்ஷா துவாரா சிக்ஷா சே சிரேஷ்ட பதவிக்கு பிராப்தி ஹோகை. இந்த படிப்பினை மூலமாக சிரேஷ்டமான பதவி உங்களுக்கு பிராப்தி ஆகிவிட்டன. वैसे भी देखा जाए, பாபா சொல்றார், பார்க்க போனோம் துனியா में भी सबसे श्रेष्ठ पद राज्य पद गाया जाता. உலகத்து கூட பெரிய பதவி என்று எதை சொல்லப்படுகின்றது? ராஜ்ய பதவி. तो आप तो डबल राज्य बन गए हो. நீங்களாம் டபுள் ராஜ் ஆயிட்டீங்க. வர்த்தமான் ஸ்வராஜ்ய அதிகாரி, நிகழ்காலத்தில் யாரு? स्वराज्य अधिकारी. और भविष्य में अनेक जन्म राज्य पद अधिकारी. எதிர்காலத்தில் பல ஜென்மங்களுக்கு ராஜ்ய பதவியினுடைய அதிகாரிகள். படாய் ஏக் ஜனம் கி, படிக்கிறது என்னமோ ஒரு ஜென்மந்தான். ஓபி சோட்டா சா ஜனம், அதுவும் ரொம்ப சின்ன ஜென்மம். பதவி பிராப்தி அநேக் ஜனம், ஆனால் பதவி கிடைக்கிறது பல ஜென்மங்களுக்கு. அவர் ராஜ்யபி அட்டல் நிர்விக்ன ராஜ். இந்த ராஜ்யம் கூட உங்களுக்கு எப்படி கிடைக்குது? அகண்ட ராஜ்யம், அட்டல் ஆடாத அசையாத ராஜ்யம், நிர்விக்ன ராஜ்யம், தடைகளற்ற ராஜ்யம். அபிபி ஸ்வராஜ்ய அதிகாரி பேஃபிகர் பாதுஷாவோ. இப்போ கூட நீங்கள் ஸ்வராஜ்ய அதிகாரி, அதாவது கவலையற்ற பாதுஷாக்களாக இருக்கின்றீர்களா? அடுத்து பாபா கேட்குறாங்க, இருக்கின்றீர்களா? பேஃபிகர் பாதுஷா பனேஹோ, கவலையற்ற பாதுஷாக்களாக ஆகிவிட்டீர்களா? ஜோ பேஃபிகர்வ ஹாத் உட்டாவோ, யார் கவலையற்றவர்களோ கைகளை உயர்த்துங்கள். பேஃபிகர், தோடாபி ஃபிக்கர் நெய், கொஞ்சம் கூட கவலை இருக்கக்கூடாது. देखना, பாருங்க, जब कोई पपेट शो सामने आता है ना, फिक्र होता है. ஏதாவது பப்பட் ஷோ, பொம்மை விளையாட்டு, பொம்மலாட்டம் உங்களுக்கு முன்னாடி வந்ததுன்னா கவலை வந்துடுதா? மாயாக்கா பப்பட் ஷோ சாமனே ஆத்தா யா நீ, மாயினுடைய பொம்மலாட்டம் முன்னாடி வருதா இல்லையா? ஃபிர் தோடா தோடா ஃபிக்கர் होता है. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கவலை வருகிறதா? नहीं होता है. கவலை வருவது இல்லையா? தோடா சிந்தா சிந்தன் சல்தா யா நீ சல்தா, கொஞ்சம் கவலை, கொஞ்சம் அதை பற்றிய சிந்தனைகள் வருதா இல்லையா? वैसे श्रेष्ठ भाग्य अभी से बेफिक्र பாஷா बनाता है. பார்க்க போனால் நம்மளுடைய சிரேஷ்டமான பாக்கியம் இப்பொழுதிலிருந்தே நம்மளை கவலையற்ற பாதுஷாக்களாக ஆக்கி விடுகின்றன. ஏ தோடி பௌத் ஜோ பாத்தே ஆத்திய, இந்த கொஞ்சம் நெஞ்ச விஷயங்கள் வருது இல்லையா? वो और ही आगे के लिए अनुभवी परिपक्व बनाने वाली, நம்மளை மேலும் அனுபவிகளாக பரிபக்குவமானவர்களாக மெச்சூராக ஆக்குவதற்காக வருகின்றன. ஆக கொஞ்சம் நெஞ்சம் இந்த பிரச்சனைகள் வருது இல்லை, இதெல்லாம் எதுக்காக வருது? உங்களை இன்னும் அனுபவிகளாகவும் பரிபக்குவமானவர்களாகவும் ஆக்குவதற்காக. अभी तो सभी इन भिन्न भिन्न बातों के अनुभवी हो गए हो ना. இப்போ நீங்கள் எல்லாருமே கூட விதவிதமான விஷயங்களினுடைய அனுபவிகளாக ஆகிவிட்டீர்கள் தானே. घबराते तो नहीं हो, பயப்படுவது இல்லை தானே. आराम से साक्षी की सीट पर बैठ या पपेट शो देखो, ரொம்ப ரிலாக்ஸாக சாட்சி என்ற சீட்டில் அமர்ந்து இந்த பொம்மலாட்டத்தை பாருங்கள். கார்ட்டூன் ஷோ देखो, கார்ட்டூன் ஷோவை பாருங்கள். है कुछ भी नहीं, கார்ட்டூன் அது ஒன்றுமே கிடையாது. என்ன, வெறும் கார்ட்டூன் தான். அபி तो मजबूत हो गए हो ना. இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிட்டீங்க இல்லையா? ஆயிட்டீங்க இல்லையா? கேட்டுட்டு அடுத்து பாபா கேட்குறாரு, அபி மஸ்பூத் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? ஏ கபி கபி கபராத்தையோ, இல்லை அவ்வப்பொழுது பயப்படுறீங்களா? ஏ காகஸ்கா ஷேர் பன்கர் ஆத்து, இது பேப்பர் டைகர் ஆகிட்டு வருது. है कागज का लेकिन शेर बन के आते, என்னமோ அது பேப்பர் தான், ஆனால் எப்படி வருது? சிங்கம் மாதிரி வருது. அபி சமய பிரமான் அனுபவி மூரத் பன், இப்போ நேரத்திற்கு ஏற்ப அனுபவி மூர்த்திகளாக ஆகிட்டு சமயக்கோ பிரகிருதிக்கோ மாயாக்கோ சேலஞ்ச் கரோ. நேரத்துக்கும் சவால் விடுங்க, இயற்கைக்கும் சவால் விடுங்க, மாயைக்கும் சவால் விடுங்கள்.
ஆவோ ஹம் விஜய், நீ வந்து வார், நான் வெற்றியாளன். விஜய்க்கா சேலஞ்சு கரோம், வெற்றியினுடைய சேலஞ்சு பண்ணுங்க. எவ்வளோ பாருங்கள், நமக்கு அந்த பவர் இருக்கணும், தைரியம் இருக்கணும். எதெல்லாம் இயற்கையும் சரி, மாயையும் சரி, நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களை கண்டு நாம் பயப்படக்கூடாது. அதை பார்த்து நாம் என்ன பண்ணணும்? சேலஞ்சு பண்ண வேண்டும். माया समझ गई है हमारा राज्य जाने वाला है. மாயாவுக்கு இப்போ தெரிஞ்சு போயிட்டான், என்ன இப்போ நாம் போகக்கூடிய நேரம் வந்துடுச்சுன்னு. बाप दादा के पास 2 ग्रुप बार बार आते हैं. इसलिए आते हैं, பாப் தாதாட்ட 2 குரூப்பு அடிக்கடி வருதான். எதுக்காக வருகிறது? दोनों ग्रुप बाप दादा को कहते हैं. 2 குரூப்பும் பாப் தாதாக்கு என்ன சொல்லுதான்? हम तैयार हैं, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஏக சமய, அந்த குரூப்பில் ஒன்று எது? நேரம். பிரகிருதி और மாயா, இயற்கை மற்றும் மாயை. மாயா சமஜ் கயி है, மாயை புரிஞ்சுக்கிடுச்சு, என்ன இப்போ என்னுடைய ராஜ்யம் போக போகுது. और दूसरा ग्रुप है अडवांस पार्टी. இன்னொரு குரூப் என்ன? அட்வான்ஸ் பார்ட்டி. ஒரு குரூப்பில் பாபா எதை சொல்லுகின்றார்? நேரம், இயற்கை, மாயை மூன்றையும். இன்னொரு குரூப் அட்வான்ஸ் பார்ட்டி. दोनों ग्रुप डेट पूछ रहे हैं. 2 ग्रुप में இப்போ 4 கேட்குறாங்க என்னைக்குன்னு. ஃபாரின் तुम्हें तो साल पहले डेट फिक्स करते हो ना. அவ சொல்கிறாங்க, வெளிநாடுகளில் டேட்டு 1 வருஷம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? அவர் यहाँ 6 மாதம் पहले, இல்லை இங்கே இந்தியாவில் 6 மாதத்துக்கு முன்னாடி. भारत में फास्ट जाते हैं, 15 दिन में भी कोई प्रोग्राम की डेट हो जाती है. 15 நாளில் கூட ஒரு ப்ரோக்ராமுக்கு டேட் ஆகிடுது பாரதத்தில். तो समाप्ति समानता बाप के समान बनने की डेट कौन सी है? முடிவை செய்ய வைக்கக்கூடியது, அதாவது சமான தன்மையை அடையுது, பாப் சமான் ஆகிறதுக்கான டேட்டு எது? ஓ பாப் தாதா से पूछते, அவங்க பாப் தாதாட்ட கேட்குறாங்க, ये डेट अभी आप ब्राह्मणों को फिक्स करनी है. இந்த டேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணணும்? இப்போ பிராமணர்களாகிய நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். हो सकती है, உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? डेट फिक्स हो सकती है, डेटை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? பாண்டவ் போலோ, तीनों ही बोलो. பாண்டவர்கள் சொல்லுங்கள். 3 சகோதரர்கள், நிர்வேர் பாய், ரமேஷ் பாய், பிரிஜ்மோகன், அவங்கள பார்த்து கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்கள் முடியுமா? डेट फिक्स हो सकती है, डेट फिक्स பண்ண முடியுமா? बोलो हो सकती है, சொல்லுங்க முடியுமா? कि अचानक होनी है, இல்லை திடீர்னு ஆகணுமா? ड्रामा में फिक्स है, लेकिन इसको प्रैक्टिकल में लाना ही नहीं. ட்ராமாவில் அது ஃபிக்ஸ் தான், ஆனாலும் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணுமா வேண்டாமா? वो क्या बताओ, அது என்ன? होनी है, अचानक होगा, ஆகும் தான், ஆனால் திடீர்னு ஆகுமா? डेट फिक्स नहीं होगी, डेट फिक्स ஆகாதா? या होगी, ஆகுமா? பாப்பா விட மாட்டாங்க, திரும்ப திரும்ப அதை பற்றி சிந்திக்க சொல்லுகின்றார். பहली लाइन वाले बताओ होगी, फर्स्ट लाइन அமர்ந்திருக்கவங்க சொல்லுங்க, ஆகுமா? जो कहते हैं ड्रामा को प्रैक्टिस में लाने के लिए मन में डेट का संकल्प करना पड़ेगा, वह हाथ उठाओ. ட்ராமாவில் ப்ராக்டிக்கலாக கொண்டு வருவதற்காக மண்ணில் டேட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் என்று சொல்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கர்ணா படேகா, செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் ஏனே விட்டாரே, இவங்க ஏன் கை தூக்க மாட்டேன்றாங்க? அச்சானக் ஹோகி, திடீர்னு நடக்குமா? டேட் ஃபிக்ஸ் கர் சக்தே ஹே, டேட்டை உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? பிச்சரில் ஒன்று சமஜ்லியா, பின்னாடி இருக்கவங்கெல்லாம் புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? அச்சானக் होना है ये राइट है, திடீர்னு நடக்கும், அது கரெக்டு தான். லேக்கின், இங்கே தான் பாபா ரகசியத்தை கூறுகிறார். என்ன, ஏன்? अपने को तैयार करने के लिए लक्ष्य जरूर रखना पड़ेगा. தன்னைத்தான் தயார் செய்வதற்காக லட்சியத்தை கண்டிப்பாக வைத்தே ஆக வேண்டும். बिना लक्ष्य के संपन्न बनने में अलबेलेपन आ जाता है. லட்சியம் இல்லைன்னா சம்பன்னம் ஆகிறதுல சோம்பேறித்தனம் என்பது வந்து விடுகின்றது. आप देखो, जब डेट फिक्स करते हो तभी सफलता मिलती है. நீங்களே பாருங்களேன், எப்போ நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்களோ அப்போ தான்
உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. कोई भी प्रोग्राम का डेट फिक्स करते हो ना, எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணினாலும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க இல்லையா, பன்னா ஹி ஹே, ஆகியே தீர வேண்டும். ஏ சங்கல்பத்தோ கர்னா படேகனா, இந்த சங்கல்பத்தை செய்து தான் ஆக வேண்டும் அல்லவா, யா நீ இல்லை வேணாமா, ட்ராமாமே அப்பயே ஓ ஜாயேகா. பாபா சூப்பராக ஒரு கேள்வி கேட்குறார், ட்ராமாவில் தானாகவே ஆகிடுமா, क्या समझते हो, என்ன புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். पहली लाइन वाले बताओ, முதல் லைனில் இருக்கிறவங்க சொல்லுங்க. பிரேம் சுனாவோ, தேராதூன்லேருந்து பிரேம் என்ற சகோதரியை பார்த்து பாபா கேட்குறார், கர்ணா படேகா கர்ணா படேகா, செய்ய வேண்டியிருக்கும், செய்யத்தான் வேணும். ஜெயந்தி போலோ கர்ணா படேகா, ஜெயந்தியை பார்த்து பாபா கேட்குறார், செய்ய வேண்டியிருக்கும். இவ கப் ஹோகி, அது எப்போ ஆகும். அந்தமே ஹோகி ஜப் சமய ஆ ஜாயேகா, இல்லை கடைசியில் ஆகும், எப்போ நேரம் வருமோ அப்படியா. समय संपन्न बनाएगा या आप समय को समीप लाए, நேரம் உங்களை சம்பன்னமாக ஆக்குமா, இல்லை நேரத்தை நீங்கள் அருகாமையில் கொண்டு வருவீர்களா. இங்கே தான் ரொம்ப டெக்னிக்கலாக பாபா கேள்வி கேட்குறார். நேரத்தை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய நாம தான் யார், அதிகாரி ஆத்மாக்கள், ரச்சிதா படைப்பவர்கள். படைப்பு கிடையாது, நேரத்தில் ஆயிடுச்சுன்னா அது படைப்பின்படி ஆயிடுது. ஆனால் நாமெல்லாம் யார், படைப்பவர்கள். அந்த சுமிருத்திக்காக தான் பாபா மறுபடி கேட்கின்றார். ஏன்னா லட்சியத்தை வைத்தால் ஒழிய நம்ம சோம்பேறித்தனத்திலிருந்து விடுதலை என்பதை அடைய முடியாது. பாப் தாதா நே தேக்கா, பாப் தாதா பார்த்தாங்களாம். என்ன பார்த்தாங்க, சுமிருத்திமே கியான் பி ரத்த, நஷா பி ரத்த, நிச்சய பி ரத்த. நம்ம நினைவில் ஞானமும் இருக்குது, போதையும் இருக்குது, நிச்சயமும் இருக்குது. லேக்கின் அபி அடிஷன் சாயி. இப்போ அதில் என்ன இன்னொரு அடிஷன் வேணும் அப்படின்னா, சலன் அவர் சேரேசே திக்காய் தே. இதெல்லாம் எதில் தெரியணுமா, நடத்தை மற்றும் முகத்தில் தெரியணுமா. எது, ஞானம், போதை மற்றும் நிச்சயம், இந்த மூணும். புத்தியுமே யாத் சப் ரேத்த, புத்தியில் எல்லாமே நினைவில் இருக்குது. சுமிருத்தியுமே भी आता है, நினைவில் கூட வருகின்றது. லேக்கின் ஆனால் அப் ஸ்வரூபமே ஆவே, இப்போ ஸ்வரூபத்தில் வர வேண்டும். जब साधारण रूप में भी अगर कोई बड़े ऑक्यूपेशन वाला है या कोई साहूकार का बच्चा एजुकेटेड है तो उसके चलन से दिखाई पड़ता है वह कुछ है. இப்போ கூட பாருங்கள், பெரிய ஆக்குபேஷனில் இருக்கிறாங்க, இல்லை பெரிய செல்வந்தருடைய குழந்தை, ரொம்ப படித்தவங்க அப்படின்னா அவங்களுடைய நடத்தையிலேருந்தே அது தெரிகிறது அல்லவா, இவங்களும் கொஞ்சம் விசேஷமானவங்க, சம்திங் ஸ்பெஷல். உனக்கா குச்சி ந குச்சி நேராப்பன் திக்காய் தேता है, அவங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட விஷயம் கண்டிப்பாக தெரியும். तो इतना बड़ा भाग्य वर्षा भी है, पढ़ाई भी है और पद भी है. இவ்வளோ பெரிய பாக்கியம், ஆஸ்தியாவும் கிடச்சிருக்கு, படிப்பாவும் கிடைக்கிறது, பதவியாகவும் கிடைச்சிருக்கின்றது. ஸ்வராஜ்யத்தோ அபீபியனா, ஸ்வராஜ்யம் என்பது இப்பொழுதே இருக்கின்றது அல்லவா. பிராப்தியாம்பி சப, பிராப்திகள் கூட எல்லாமே கிடைச்சிருக்கு. லேக்கின் ஆனால் சலன் और चेहरे से भाग्य का सितारा मस्तक में चमकता हुआ दिखाई दे. நம்மளுடைய நடத்தைகள் மற்றும் முகத்தில் பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் பிரகாசிக்க தெரிய வேண்டும். அபி அடிஷன் चाहिए. இப்போ அதுதான் அடிஷனில் வேண்டும். अभी लोगों को अब श्रेष्ठ भाग्यवान आत्माओं द्वारा यह अनुभव होना चाहिए, होना है. यह हमारे इष्ट देव, इष्ट देविया. இப்போ மனிதர்களுக்கு, உலகத்தினருக்கு சிரேஷ்டமான பாக்கிய ஆத்மாக்கள் மூலமாக என்ன அனுபவம் ஆக வேண்டும், என்ன ஆகணும், இது ஆகியே தான் தீரும். என்ன அது, எங்களுடைய இஷ்ட தேவ், இஷ்ட தேவிகள் அப்படிங்கிற அனுபவம் அவங்க பண்ணணும். ஏ ஹமாரே, நம்முடையவர்கள் இவர்கள் நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஜெய்சே பிரம்மா பாபா தேக்கா, எப்படி நீங்கள் பிரம்மா பாபாவில் பார்த்தீங்க, என்ன பார்த்தீங்க, சாதாரண தன்மை ஹோத்தே பி ஆதி के समय ब्रह्मा बाबा ने क्या दिखाई देता था. சாதாரண உடலில் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே பிரம்மா பாபா என்னவா தெரிஞ்சார், கிருஷ்ண திக்காய் தேத்தா தானே, கிருஷ்ணராக தெரிந்தார் அல்லவா. ஆதி வாழுக்கும் அனுபவம் என்ன,
ஆதியில் இருந்தவங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது இல்லையா? तो जैसे आदि में ब्रह्मा बाप द्वारा कृष्ण दिखाई देता था, எப்படி ஆரம்பத்தில் பிரம்மா மூலமாக கிருஷ்ணர் தெரிஞ்சாரோ ஐसे लास्ट में क्या दिखाई देता था. அப்போ கடைசியில் அவர் என்னவோ தெரிந்தார்? அவ்யக்த ரூப் दिखाई देता था ना. அவ்யக்த ரூபத்தில் தெரிஞ்சார் அல்லவா? சலன்மே செரமே दिखाई दिया ना. நடத்தையில் முகத்தில் தெரிஞ்சது அல்லவா? अभी बाप दादा विशेष निमित्त बच्चों को होमवर्क दे रहा है. இப்போ பாப் தாதா விசேஷமாக நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஹோம்ஒர்க்கை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அபி பிரம்மா பாப் சமான், இப்போ பிரம்மா பாபாவுக்கு சமமாக அவ்யக்த ரூப் दिखाई दे. அவ்யக்த ரூபம் தெரிய வேண்டும். चलन और चेहरे से कम 100 माला के दाने तो दिखाई दे. நடத்தை மற்றும் முகத்தில் குறைந்ததிலும் குறைந்தது 108 மாலையினுடைய மணிகள் தெரியட்டும். பாப்தாதா நாம் நீ சாத்தேன். பாப்தாதா பேரை விரும்பவில்லை. நாம் நீ பத்தாத்தேன், பேரையும் சொல்கிறதில்ல. 108 கவுன லேக்கின் உனக்கு சலன சேரே சதஹி பிரத்யக்ஷ ஹோ. 108 மாலையினுடைய மணிகள் யாருன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அவங்களுடைய நடத்தை மற்றும் முகம் தாமாகவே இதை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். ये होमवर्क बाप दादा निमित्त बच्चों को विशेष दे रहा. இந்த ஹோம்ஒர்க்கை நிமித்தமான விசேஷமான குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். हो सकता है, முடியுமா? अच्छा कितना समय चाहिए? சரி, அதுக்கு எவ்வளோ நாள் வேணும், எவ்வளோ நேரம் வேணும்? ऐसे नहीं समझना कि जो पीछे आएंगे टाइम की बात कोई समझे हमको भी थोड़ा वर्ष हुआ. அதனால் இப்படி நினைக்காதீங்க, நாங்கள் பின்னாடி தான் வந்திருக்கிறோம், நேரத்தை பற்றி சொல்ல முடியாது, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வருஷம்தான் வந்திருக்கு. कोई भी लास्ट सो फास्ट जा सकता है. யாரும் கூட லாஸ்ட்டாக வந்தாலும் ஃபாஸ்ட்டாக போக முடியும், ஃபாஸ்ட்டாக போய் ஃபஸ்ட்டாக வர முடியும். எப்படி பாப் தாதா கி சேலஞ்சு. இது கூட பாப் தாதானுடைய ஒரு சேலஞ்ச். கர் சக்தே ஹோ, அதை உங்களால் செய்ய முடியும். கோய் பி கர் சக்தே ஹோ, யாரும் கூட இதை செய்ய முடியும். லாஸ்ட் வாலா பி ஹோ சக்தா ஹை, கடைசியில் வருபவர் கூட இதை செய்ய முடியும். சிர்ஃப் லட்சிய பக்கம் இருக்கும். உங்கள் லட்சியத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக வைங்க. கர்னா ஹி ஹே, செய்தே ஆக வேண்டும். ஹோனா ஹி ஹே, ஆகியே தீர வேண்டும். இது ரெண்டு தான். செய்தே ஆக வேண்டும், ஆகியே தீர வேண்டும். டபுள் ஃபார்னட் சாத் விட்டாओ. டபுள் ஃபார்னட்ஸை கைகளை உயர்த்த சொல்லுகின்றார். तो डबल फार्नर्स क्या करेंगे? இரட்டை வெளிநாட்டவர்கள் என்ன செய்வாங்க? இரட்டை வெளிநாட்டவர்களுங்கும்போது என்ன தெரியுது? நாமளும் வெளிநாட்டவர்கள் தான். அதாவது நாம் பரந்தாம் நிவாசிகள். இப்போ வேறு தேசத்தில் இருக்கிறோம், வேறு நாட்டில் இருக்கிறோம். டபுள் சான்ஸ் இல்லைங்கன்னா இரட்டை வாய்ப்புகளை பெறுவீர்கள் அல்லவா? பாப் தாதா நாம் நீ அனௌன்ஸ் கரேகா. பாப் தாதா பேரை என்றைக்குமே அனௌன்ஸ் பண்ண மாட்டார். லேக்கின் உனக்கு சேரா பத்தாயேகா யह है. ஆனால் அவங்க ஃபேஸே காட்டுமா இவங்க தான். ஹிம்மத்தை, தைரியம் இருக்கிறதா? पहली लाइन को बाप दादा देख रहा है, हिम्मत है. முதல் லைனை பார்த்து பாபா கேட்குறாங்க, தைரியம் இருக்கின்றதா? அகர் ஹிம்மத் है तो हाथ उठा. தைரியம் இருந்தால் கைகளை உயர்த்துங்கள். ஹிம்மத் है तो, தைரியம் இருந்தால் மட்டும்தான். பீச்சே லிபுட்டா சக்தி, பின்னாடி இருக்கவங்க கூட கையில் உயர்த்த முடியும். ஜோ ஓட்டே சோ அர்ஜுன். இதுதான் ஸ்லோகனில் ரொம்ப முக்கியமான ஸ்லோகன். யார் செய்வாங்களோ அவங்க தான் அர்ஜுனர்கள். अच्छा நல்லது. बाप दादा रिजल्ट देखने के लिए क्या क्या पुरुषार्थ कर रहे हैं, कौन कौन क्या कर रहा है, रिजल्ट देखने के लिए 6 मास दे रहे हैं. बाप दादा ரிசல்ட் பார்க்குறதுக்காக என்னென்ன புருஷார்த்தம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள், யார் யார் புருஷார்த்தம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள், இந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்காக 6 மாதம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். 6 மாஸ் ரிசல்ட் தேக்கேங்க, फिर फाइनल करेंगे. 6 மாதத்துக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு ஃபைனல் பண்ணுவாங்க பாப் தாதா. ठीक है, சரிதானே? क्योंकि देखा जाता है कि अभी समय की रफ्तार तेज जा रही है. இப்போ என்ன தெரிய வருதுன்னா, நேரம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்கு.
रचना को तेज नहीं जाना चाहिए, रचता तो चेंज होना चाहिए ना. படைப்பு அவ்வளோ வேகமாக போகக்கூடாது, படைப்பவர் அவ்வளோ வேகமாக போக வேண்டும் அல்லவா. அபி தோடா ஃபாஸ்ட் கரோ உடோ அபி. இப்போ நீங்கள் வேறு ஒன்றும் செய்யணும்னா கொஞ்சம் உங்கள் ஸ்பீடை அதிகரியுங்கள், பறந்து கொள்ளுங்கள். சல்றேன்னு உட்றேன், நடந்து கொண்டு இருக்கின்றீர்கள்னு இருக்கக்கூடாது, பறந்து கொண்டு இருக்கின்றீர்கள். जवाब में बहुत अच्छे जवाब देते हैं, हम ही तो हैं. பதில் ரொம்ப நல்லா சொல்கிறாங்க, நாங்கள் தானே அது, और कौन होगा, நாங்கள் இல்லாமல் யாரும் ஆக முடியும். बाप दादा खुश होते हैं, बाप दादा மகிழ்ச்சி அடைகின்றார். लेकिन ஆனால் अब लोग जो हैं वो कुछ देखने चाहते. ஆனால் மனிதர்கள் இப்போ யாருங்கிறத பார்க்க விரும்புகின்றார்கள். बाप दादा को याद है जब आदि में आप बच्चे सेवा में निकले तो बच्चों से भी संस्कार होते थे. பாப் தாதாக்கு இதுவும் நினைவில் இருக்கான். எப்போ நீங்கள் குழந்தைய முதல்ல சேவைக்கு வெளிப்பட்டீர்களோ அப்போயே குழந்தைகள் மூலமாக கூட சாட்சாத்காரம் ஆச்சு. அப்படி சேவார் ஸ்வரூப் दोनों तरफ अटेंशन चाहिए. ஆக இப்போ என்ன செய்யணும், சேவை ஸ்வரூபம் ரெண்டின் பக்கமும் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். तो क्या सुना, என்ன கேட்டீங்க. अब साक्षात्कार मूर्त बनो, இப்பொழுது சாட்சாத்கார் மூர்த்திகளாக ஆகுங்கள். சாட்சாத் பிரம்மா பாப் பனோ, சாட்சாத் பிரம்மா பாபாவாகவே ஆகுங்கள். अच्छा நல்லது. आज नए नए बच्चे भी बहुत आए हैं. இன்னைக்கு புது புது குழந்தைங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. अपने स्नेह की शक्ति से सभी पहुंच गए, அன்பின் சக்தியினால் எல்லாமே வந்துட்டீங்க. इसलिए बाप दादा विशेष जो नए नए बच्चे आए हैं, அதனால் பாப் தாதா விசேஷமாக புது புது குழந்தைங்களாக வந்திருக்கின்றார்களோ உனக்கு ஹரைக்கோ நாம் செய்த் பதம் குணம் முபாரக் தே ரஹே. அவங்க பெயரோட பதம் குணா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சாத்மிய வரதாதா வரதான் தேர, கூடைய வரதத்திலே வாரி வழங்கக்கூடிய வல்லலானவர் வரதானங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சதா பிராமன் ஜீவன் மே ஜீத்தே ரஹோ, எப்பொழுதும் பிராமண வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருங்கள். உடுத்தே ரஹோ, பறந்து கொண்டே இருங்கள். अच्छा நல்லது. சேவா का टर्न पंजाब का है, சேவையினுடைய டர்னு பஞ்சாப் வந்திருக்காங்க. பஞ்சாப் வாலே உட்டோ, பஞ்சாப்லேருந்து வந்திருக்கவங்களாம் எழுந்திருங்கள். बहुत अच्छा, ரொம்ப நல்லது. எபி வித்தி अच्छी बनाई है और जोन को चांस मिल जाता. இந்த விதி கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஜோனுக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. एक तो यज्ञ सेवा द्वारा एक एक कदम में पदम गुना कमाई जमा हो जाती है. எப்போ யஜ்ய சேவை செய்கின்றீர்களோ ஒவ்வொரு அடியிலையும் பதம் குணா வருமானம் ஆகிவிடுகின்றது. क्योंकि ஏனெனில் பாபா சப்ஸ்டான்ஷியேட் பண்ண காரணம் என்ன, மெஜாரிட்டி कोई भी कर्म करते यज्ञ सेवा याद रहती. மெஜாரிட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் கூட யஜ்ய சேவை நினைவில் இருக்கிறது. और यज्ञ सेवा याद आने से यज्ञ रचता बाप की याद आती. யஜ்ய சேவை நினைவுக்கு வந்தாலே யஜ்யத்தை படைக்கக்கூடிய பாபாவும் நினைவில் வந்து விடுகின்றார். तो ஆக சேவா में भी ज़्यादा से ज़्यादा पुण्य का कथा जमा कर लेते. சேவையில் கூட அதிகத்திலும் அதிகமான புண்ணியத்தினுடைய கணக்கை சேமித்து விடுகிறீர்கள். और जो सच्चे पुरुषार्थी बच्चे हैं, यार उन्में पुरुषार्थी குழந்தைகளோ वो अपने याद का चार्ट को सहज और निरंतर बना सकते हैं. நீவனுடைய சாட்டை சகஜமாகவும் நிரந்தரமாகவும் செய்ய முடியும். क्योंकि ஏனென்றால் यहाँ एक तो महारथियों का संग, ஒன்று மகாரதிகளுடைய தொடர்பு. संग का रंग सहज लग सकता है, அந்த தொடர்பினுடைய வண்ணம் ரொம்ப சகஜமாக ஆகிவிடுகின்றது. अटेंशन है तो ये जो 8-10 दिन मिलते हैं ना, इसमें बहुत अच्छे प्रोग्राम कर सकते हैं. கவனம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த 8 நாள் 10 நாளில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் ரொம்பவும் நல்லா உங்களால் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். காமன் இது சேவாக்கி தோய்த்தனா லாபம் நீ, காமனா சேவையாக செஞ்சீங்கன்னா அவ்வளோ லாபம் கிடையாது. लेकिन சான்ஸ், ஆனால் வாய்ப்பு இருக்கின்றது. एक सहज निरंतर योगी बनने का, சகஜமாக நிரந்தரமாக யோகி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. पुण्य का खाता जमा करने का, ரெண்டாவது
புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிப்பதற்கு படே படே பரிவார்க்கு நெஷேமே குஷிமே रहनेगा. எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? அந்த போதையில் மகிழ்ச்சியாக இருப்பது. 3 லாபங்கள் வாய்ப்பை பாபா சொல்கிறேன். ஒன்று நிரந்தர யோகியாகிறது, 2வது புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிப்பது, 3வது நாம் பெரிய குடும்பத்தினன் என்ற போதையில் மகிழ்ச்சியில் இருப்பது. இந்த 3 சான்ஸும் யஜ்ஞ சேவை செய்யும்போது கிடைக்கின்றது. तो आग पंजाब वालों को चांस मिला और जोन को मिलता है. पंजाब को वो वाइप கிடைத்திருக்குது, எல்லா ஜோனுக்குமே கிடைக்குது. लेकिन लक्ष्य रखो. ஆனால் லட்சியத்தை வைங்க. तीनों ही फायदा हुए. 3 லாபமும் நமக்கு கிடைச்சிதா? ஒன்று நிரந்தர யோகியாகிறது, 2வது புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிப்பது, 3வது இவ்வளோ பெரிய குடும்பத்தினுடைய போதை அல்லது மகிழ்ச்சியில் இருக்கிறது. இந்த 3 லாபங்களையும் பெற்றிருக்கின்றீர்களா? கித்தனா புண்ணிய காத்தா ஜமா கிய, எவ்வளவு நீங்கள் புண்ணியத்தினுடைய கணக்கை சேமித்திருக்கின்றீர்கள். சஹஜ் யாத் கி ப்ராக்ரஸ் கித்தனி கிய, சகஜமான நினைவினுடைய ப்ராக்ரஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. சங்கடனியா பரிவார்க்கா ஸ்னே, குழு அல்லது குடும்பத்தினுடைய அன்பு, சமீப்தாக்கா கித்தனா அனுபவிக்கிய, அருகாமையில் இருக்கின்ற அனுபவத்தை எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. தீனவி பாத்தோக்கா ரிசல்ட் ஹரேக்கோ அப்பனா நிக்கால்னா சாய். இந்த 3 விஷயங்களுடைய ரிசல்ட்டு ஒவ்வொருவரும் கூட பார்க்க வேண்டும். ட்ராமா சான்ஸ் தோ மில்தா है. என்ன அழகாக பாபா சொல்கிற பாருங்கள். ட்ராமாவில் சான்ஸ் என்னமோ கிடைக்க தான் செய்கிறது. லேக்கின் ஆனால் சான்ஸ் லேனே வல்ல சான்சலர் பனோ, அந்த வாய்ப்பை பெறக்கூடிய சான்சலராக ஆகுங்கள். तो पंजाब वाले तो होशियार हो ना. पंजाब निवासिகள் ரொம்ப கெட்டிக்காரர்கள் தானே. अच्छा है, நல்லது. अच्छी संख्या में भी आए हो, நிறைய எண்ணிக்கையில் கூட வந்திருக்கீங்க. சேவா भी खुले दिल से मिली, சேவை கூட பரந்த மனதோடு கிடைத்திருக்கின்றது. ஆனே வாலி சங்கியா भी अच्छी आई, வரக்கூடியவங்க கூட ரொம்ப நல்லாவே வந்திருக்காங்க. अच्छा है, संगठन अच्छा है, இந்த குழு ரொம்ப நன்றாக இருக்கின்றது. आज 2 विंग ग्राम विकास विंग और महिला विंग मीटिंग के लिए आए. இன்னைக்கு 2 விங்கு மீட்டிங்காக வந்திருக்காங்க. கிராம வளர்ச்சி மற்றும் பெண்கள். மகிழா விங் வாலே உட்டோ, பெண்களுடைய அந்த விங்குன்னு எழுந்திரீங்கள். इसमें மெஜாரிட்டி டீச்சர்ஸ் है क्या? இதில் மெஜாரிட்டி டீச்சர்ஸ் இருக்கீங்களா? பாபா பார்த்து கேட்குறார். டீச்சர்ஸ் हाथ उठाओ, டீச்சர்ஸ்லாம் கையில் உயர்த்துங்கள். अच्छा चांस है, நல்ல வாய்ப்பு. சேவா கி சேவா और சேவா के पहले மேவா, சேவைக்கு சேவையும் கிடைக்குது, சேவைக்கு முன்னாடி மேவாவும் கிடைக்குது. சங்கடன் கா பாப் சே மிலன் மஜா லேனா, அந்த குழுவினுடைய மற்றும் பாபாவை சந்திப்பதற்கான மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். சேவா ஒரு மேவா தோனும் மில் கயா, சேவையும் கிடச்சிட்டு மேவாவும் கிடச்சிருச்சு. அச்சா, நல்லது. அபி கோய் நயா பிளான் பனாயா, இப்போ ஏதாவது புதுசாக பிளான் பண்ணியிருக்கீங்களா? जो भी चाहे महिलाओं का है, चाहे किसी भी वर्ग ग्रुप बने हुए, அது அவங்க பெண்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு வர்க்கத்தினராக இருந்தாலும் சரி, हर एक ग्रुप कुछ विशेष प्रैक्टिकल चलन और चेहरे पर कोई न कोई गुण या शक्ति की बीड़ा उठाया. நடத்தை மற்றும் முகத்தில் ஏதாவது ஒரு குணம் அல்லது சக்தியை வெளிப்படுத்த வேண்டும். महिला ग्रुप इस ग्रुप या शक्ति का प्रकट रूप में लाएंगे. ஆக பெண்களுடைய குரூப்பானது இந்த சக்தியை ப்ராக்டிக்கலாக பிரத்யக்ஷ ரூபத்தில் கொண்டு வருவாங்க. ऐसे हर एक वर्ग वाले कोई न कोई अपने विशेष ஃபிக்ஸ் करे. அதேமாதிரி ஒவ்வொரு வர்க்கத்தினரும் கூட ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக விசேஷமாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. उसके आपस में जैसे सर्वे के रिजल्ट नोट करते हो ना, எப்படி சேவையினுடைய ரிசல்ட் நோட் பண்ணுறீங்க இல்லையா, அப்படி தங்களுக்குள்ள சாहे लिखापढ़ियो चाहे संगठन हो यह भी செக் करते रहे. அது நீங்கள் உங்களுடைய ரிசல்ட் மூலமாகவோ சார்ட் மூலமாகவோ அல்லது சங்கடன் மூலமாகவோ சோதனை செய்யுங்கள். பहले आप लोग करके दिखाना, முதல்ல நீங்கள் செய்து காட்டுங்கள். மகிழாவின் करके दिखाओ, மகிழாவின் செய்து காட்டுங்கள். ठीक है, சரிதானே. हर एक विंग को कुछ न कुछ अपना प्लान बनाना. ஒவ்வொரு விங்கும் கூட ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். समय फिक्स करे तो इतने समय इतनी परसेंटेज प्रैक्टिस में लानी.
நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ நேரத்தில் இத்தனை சதவீதம் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர வேண்டும். ஃபிர் ஜோ பாப் தாதா சாத்தேன்னா, பாப் தாதா என்ன விரும்புகிறார்? சலன் और चित्रों पर आए. உங்களுடைய நடத்தை மற்றும் ஃபேஸில் வரணும். வா ஆ ஜாயேகா, அது வந்துடும். तो ये प्लान बना करके बाप दादा को देना. இதுக்கான பிளான் பண்ணிவிட்டு பாப் தாதாக்கு கொடுங்க. ஹரேக் விங் क्या करेगी? ஒவ்வொரு விங்கும் என்ன செய்வீங்க? சேவா का प्लान जैसे नोट करते हो ना, சேவையினுடைய பிளான் நீங்கள் எப்படி நோட் பண்ணுறீங்க இல்லையா, वैसे ये करके देना. இதை செய்து காட்ட வேண்டும். ठीक है ना? சரிதானே? करके देना, செய்து காட்ட வேண்டும். अच्छा, छोटा छोटा संगठन कमाल कर सकता है. சின்ன குழுவாக இருந்தாலும் அதிசயங்களை உங்களால் செய்து காட்ட முடியும். ठीक है, நல்லது. क्या समझती हो टीचर्स? कर सकते हैं. टीचर्स என்ன நினைக்கிறீங்க? முடியுமா? कर सकते हैं, முடியுமா? तो प्लान बना, प्लान செய்யுங்க. अच्छा, मुबारक हो सेवा की, சேவைக்கான வாழ்த்துக்கள். கிராம விகாஸ் விங் வாலே உட்டோ, கிராம வளர்ச்சிக்கான விங்ஸில் வந்திருக்கவங்க எழுந்திருங்கள். अभी तक ग्राम विकास वालों ने कितने गांव परिवर्तन किया? இது வரைக்கும் நீங்கள் எத்தனை கிராமங்களை மாற்றி இருக்கின்றீர்கள்? கித்தனை गांव में किए हैं, எத்தனை கிராமங்களில் செஞ்சுருக்கீங்க? பதில் சொல்கிறாங்க 7 கிராமங்களில் 75% வேலை ஆகியிருக்கிறது. இந்த ப்ரோக்ராம் பண்ண பாபா கேட்குறாரு. समय की पुकार स्वच्छ स्वर्णिम भारत, इस प्रोजेक्ट के अंतर्गत गांव गांव में व्यसन मुक्त और स्वच्छ करेंगे. அதாவது நேரத்தினுடைய கோட்பாடு தூய்மையான ஸ்வர்ணிம கிராமம் பாரத் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க. अच्छा प्रैक्टिकल है ना, நல்லது, ப்ராக்டிக்கலாக இருக்கு இல்லையா. इसकी टोटल रिजल्ट जो है प्रेसिडेंट प्राइम मिनिस्टर के पास जाती है. இதனுடைய ரிசல்ட்டு பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டர்ட்டோ போகிறதா சொல்கிறாங்க. இனிமேல் தான் அனுப்பணுன்னு. பேஜினி சாயே, அனுப்ப வேண்டும். क्योंकि ये गांव गांव का प्रैक्टिकल कर रहे हो. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ப்ராக்டிக்கலாக செய்கிறீங்க. கவர்மெண்ட் का ही काम है, இது கவர்மெண்ட்டினுடைய வேலை தான். लेकिन आप सहयोगी बन रहे हो, நீங்கள் சகயோகியாக ஆகின்றீர்கள். ரிசல்ட் தேக் கர்க்கே அச்சா மானேங்க, ரிசல்ட்டை பார்த்துட்டு ரொம்ப நல்லா செய்கிறீங்கன்னு நினைப்பாங்க. ஏக் ஐசா புல்லட்டின் தயார் கரோ, ஒரு புல்லட்டின் அந்த மாதிரி தயார் பண்ணுங்க. ஜிஸ்ஸே கவர்மெண்ட் கோ சபி முக்கிய லோகோं के புல்லட்டின் ஜாய், கவர்மெண்ட்டில் உள்ள அனைவருக்கும் இந்த புல்லட்டின் போகணும். கிதாப் நெய், மேகசின் நெய், ஷார்ட் மே டோட்டல் ரிசல்ட் பேஜினி चाहिए. புக்காக அனுப்பாதீங்க, மேகசினாக அனுப்பாதீங்க, ஷார்ட்டாக டோட்டல் ரிசல்ட்டு அவங்க எல்லார்ட்டையும் போய் சேரணும். அச்சா, நல்லது. முபாரக்கோ, வாழ்த்துக்கள். பீஜ் மீஜே காசி ஆரே, இடையிடையே பாப் தாதாவுக்கு இருமல் வருகிறது. ஆஜ் பாஜா சாந்தி சாத்தா, இன்னைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு சாந்தியை விரும்புகிறது. பாப் தாதா கே பாஸ் சாரோं ओर की सेवा की रिजल्ट भी आती रहती है. நாலா பக்கங்களில் உள்ள சேவையினுடைய ரிசல்ட் கூட வருகிறது. விசேஷ் ஆஜ்கல் கோய்கோ கோனா ரஹனே ஜாய், எந்த ஒரு மூளை முடுக்கு கூட விடுபட்டு விடக்கூடாது. சப்கோ சந்தேஷ் மில் ஜாய், எல்லோருக்கும் செய்தி கிடைத்து விட வேண்டும். ஏ பிளான் ஜோ ப்ராக்டிக்கல் மே கர் ரஹே, எந்த பிளான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ உஸ்கி ரிசல்ட் பி अच्छी है, அதனுடைய ரிசல்ட் கூட நல்லா இருக்குது. बाप दादा के पास डबल विदेशी बच्चों को समाचार मिले. बाप दादाட்ட டபுள் ஃபாரினர்ஸ்னுடைய செய்தி கிடைத்தது. जिन्होंने ये मेगा प्रोग्राम किया उनका समाचार भी मिल गया. யாரெல்லாம் மெகா ப்ரோக்ராம் பண்ணாங்களோ அவங்களுடைய செய்தி கூட வந்தது. चारों ओर सेवा के रिजल्ट सफलतापूर्वक निकली. நாலா பக்கங்களிலும் சேவையினுடைய ரிசல்ட் வெற்றியாக கிடைக்கின்றது. तो बच्चों ने जैसे सेवा का संदेश देने के रिजल्ट में सफलता प्राप्त की है, எப்படி சேவையினுடைய வெற்றிக்கான செய்தியை பாபாவுக்கு கொடுக்குறீங்களோ அதே போன்று वाणी द्वारा संपद द्वारा साथ साथ अपने चेहरा द्वारा साक्षात्कार फरिश्ता रूप का कराते चलो. வார்த்தைகள் மூலமாக, தொடர்பின் மூலமாக, கூடவே உங்களுடைய முகத்தின் மூலமாக சாட்சாத்கார் ஃபரிஸ்தா சுரூபத்தை செய்வித்து கொண்டே செல்லுங்கள். अच्छा, நல்லது. जो पहली बार आए वो हाथ उठाओ, முதல் முறையாக வந்து கைகளை உயர்த்துங்கள். बहुत நிறைய பேர். अच्छे हैं, टू लेट के बोर्ड से पहले आ गए. टू लेट போர்டு போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. अच्छा, நல்லது.
சான்ஸ் லோ, வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். கமால் கர்க்கே திகாவோ, அதிசயத்தை செய்து காட்டுங்கள். हिम्मत रखो, தைரியம் வையுங்கள். பாப் தாதா की मदद हर बच्चे के साथ है. பாப் தாதானுடைய உதவி ஒவ்வொரு குழந்தைகளிடமும் இருக்கிறது. अच्छा, நல்லது. பாப் தாதா चारों ओर के साकार सम्मुख बैठे हुए बच्चों को, நாலா பக்கங்களிலும் உள்ள சாக்காரத்தில் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு अपने अपने स्थान पर देश में बाप से मिलन मनाने वाले चारों ओर के बच्चों को, அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க தேசத்தில் சந்திப்பை கொண்டாடக்கூடிய நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு बहुत बहुत सेवा की, स्नेह की और पुरुषार्थ की मुबारक दो दे रहे हैं. சேவைக்கு, அன்புக்கு, புருஷார்த்தத்துக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். लेकिन ஆனால் पुरुषार्थ में तीव्र पुरुषार्थी बन अब आत्माओं को दुख अशांति को छुड़ाने का तीव्र पुरुषार्थ करो. புருஷார்த்தத்தில் தீவிரத்தன்மையை கொண்டு வந்து அனைத்து ஆத்மாக்களுடைய துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்கின்ற புருஷார்த்தத்தை தீவிரமாக செய்யுங்கள். துக் அசாந்தி பிரஷ்டாச்சார் அத்திமே ஜாரா, துக்கமும் சரி அசாந்தியும் சரி பிரஷ்டாச்சாரமும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. அப்படி அதிக அந்துக்கர் சபிக்கோ முக்தி தாம் கா வர்ஷா பாப் சே திலா, அனைவருக்கும் இந்த முடிவை கொண்டு வந்துட்டு முக்தி தாமத்திற்கான ஆஸ்தியை பாபாவிடமிருந்து கிடைக்க செய்யுங்கள். ஐசி சலா சிரங்கல் வாலே பச்சோங்கோ, அப்படிப்பட்ட திட சங்கல்பமுடைய குழந்தைகளுக்கு யாத் பியார் அவர் நமஸ்தே, அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு ஓம் சாந்தியோட முடிக்கிறார். இன்னைக்கு வரதானம், नम्रता और अथॉरिटी के बैलेंस द्वारा बाप को प्रत्यक्ष करने वाले विशेष सेवादारी भव. விசேஷமான சேவாதாரி ஆகுக. விசேஷமான சேவாதாரினா யார்? பாபாவை பிரத்யட்சமாக செய்யக்கூடியவர்கள். இப்போ பாபாவை பிரத்யட்சமாக செய்யணும்னா நாம் எதில் பேலன்ஸ் கொண்டு வர வேண்டும்? பணிவு மற்றும் அத்தாரிட்டி, இந்த ரெண்டுலையும் பேலன்ஸ் கொண்டு வர வேண்டும். ஆக நாம் விசேஷமான சேவாதாரியாக ஆக வேண்டுமெனில் பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கு எதில் பேலன்ஸ் கொண்டு வரணும்? பணிவு மற்றும் அத்தாரிட்டியில். ஆக இன்னைக்கு வரதானம், பணிவு மற்றும் அத்தாரிட்டியின் பேலன்ஸ் மூலமாக பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய विशेष सेवादारीगलाग आगुग. जहाँ बैलेंस होता है ना वहाँ कमाल दिखाई देता है. एंगे बैलेंस तेरियुमो अंगे अधिशयमा तेरियुम. जब आप नम्रता और सत्यता की अथॉरिटी के बैलेंस से किसी को बापा परिचय देंगे, एंगे नींगे பணிவு மற்றும் சத்தியத்தினுடைய அத்தாரிட்டி மூலமாக பாபாவுடைய அறிமுகத்தை கொடுப்பீர்களோ அங்கே என்ன தெரியும்? அதிசயம்தான் தெரிய வரும். इसी रूप से बाप को प्रत्यक्ष करना है. இந்த ரூபத்தில் தான் பாபாவை பிரத்யட்சமாக செய்ய வேண்டும். आपके बोल स्पष्ट हो, உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். उसमें स्नेह भी हो, அதில் அன்பும் இருக்கணும். नम्रता मधुरता भी हो, பணிவும் இருக்கணும், இனிமையும் இருக்கணும். महानता और सत्यता भी हो, மகான தன்மையும் இருக்கணும், சத்தியத்தாவும் இருக்கணும். அப்போ தான் பிரத்யக்ஷதா ஆகும். ஆக நம்மளுடைய பேச்சில் என்னென்ன குவாலிட்டிஸ் பாபா சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று தெளிவாக இருக்கணும், ரெண்டாவது அன்பு இருக்கணும், மூன்றாவது பணிவு இருக்கணும், நாலாவது இனிமை இருக்கணும், ஐந்தாவது மகான் தன்மை இருக்கணும், ஆறாவது சத்தியத்தார். இந்த 6 குவாலிட்டியும் ஒரே டைமில் இருந்ததுன்னா பிரத்யக்ஷதா என்பது ஆகிவிடும். ஆக நம்ம பேச்சில் தெளிவு, அன்பு, பணிவு, இனிமை, மகான் தன்மை, சத்தியதா இவ்வளவும் இருக்கணும். बोलते हुए बीच बीच में अनुभव कराते जाओ. பேசும்போது இடையிடையே நீங்கள் அனுபவத்தை செய்வீங்கள். जिसे लगन में मगन मुहूर्त अनुभव हो, அன்புல மூழ்கி விட்டு அனுபவத்தை செய்யணும். ऐसे स्वरूप से सेवा करने वाले, அப்படி சொரூபத்தின் மூலமாக சேவா செய்பவர்கள் தான் விசேஷ சேவாதாரிக.
விசேஷமான சேவாதாரிகள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, समय पर कोई भी साधन न हो तो भी साधन में विघ्न न पड़े. நேரத்தில் சாதனம் இல்லாவிட்டாலும் கூட நம்மளுடைய சாதனாவில் எந்த ஒரு தடையும் வந்துவிடக்கூடாது. அதாவது எந்த ஒரு சாதனுடைய ஆதாரத்தில் நம்மளுடைய சாதனா இருக்கக்கூடாது. अव्यक्त इशारे सत्यता और सभ्यता रूपी कल्चर को अपनाओ. சத்திய தன்மை மற்றும் பண்பாடு இந்த கல்ச்சரை தனதாக ஆக்குங்கள். कोई कोई समझते हैं शायद क्रोध कोई विकार नहीं है, यह शस्त्र है. சில பேர் நினைக்கிறாங்கன்னா இந்த கோபம் என்பது விகாரம் கிடையாது, இது ஒரு சஸ்திரம். लेकिन क्रोध ज्ञानित्व आत्मा के लिए महाशत्रु है. ஆனால் கோபம் என்பது ஞானித்துவ ஆத்மாக்களுக்கு ஒரு பெரிய எதிரியாகும். क्योंकि क्रोध आने आत्माओं के संबंध आने से प्रसिद्ध हो जाता है. நிறைய பேருடைய தொடர்புல சம்பந்தம் வரும்பொழுது பிரசித்தமாகி விடுகிறது. क्रोध को देख करके बाप का नाम भी बहुत गिलानी होती है. கோபத்தை பார்த்துட்டு பாபாவுக்கே நிந்தனை செய்து விடுகின்றார்கள். कहने वाले यही कहते हैं देख लिया ज्ञानित्व आत्मा बच्चों. சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களும் பார்த்துட்டோம் ஞானித்துவ ஆத்மாக்களுக்கு, இசிலியே इसका अंश मात्र को भी समाप्त कर. அதனால் இந்த கோபத்தை ஒரு துளி கூட இல்லாமல் சப்யதா பூர்வக் விவகார கரோ, பண்பாட்டுடன் உங்களுடைய விவகாரத்தை செய்யுங்கள். ஆக அவ்யக்த பாப்தாதா பாரதத்தினுடைய தலைப்பில் என்ன சொன்னாங்க, இப்பொழுது தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக பிரம்மா பாபாவிற்கு சமமாக அவ்யக்த ரூபத்தை காட்டுங்கள். அதாவது சாட்சாத்கார் மூர்த்தாக ஆகுங்கள். நாம் சிரேஷ்டமான பாக்கியசாலி குழந்தைகளை பாபா கேட்கிற சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான பாக்கியம் ஏன் தெரியுமா? ஏன்னா பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலே உங்களுக்கு ஜென்மம் கொடுத்திருக்கின்றார், அதுவும் பாக்கியமாக கொடுத்திருக்கின்றார். ஆனால் தான் ஒவ்வொருவருடைய நெற்றிலே கூட பாக்கியத்தினுடைய நட்சத்திரமானது பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு பாக்கியம் சொல்கிறாரு, பாக்கிய விதாதா உங்களுக்கு ஜென்மம் கொடுத்திருக்கிறாரு, பாக்கியத்தினுடைய ஜென்மம். இன்னொன்று, ஒரே ஒருவர் 3 முக்கியமான சம்பந்தங்களில் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கின்றார், தந்தை, ஆசிரியர், சத்குரு. இந்த 3 சம்பந்தங்களும் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக இந்த 3 சம்பந்தமும் ஒருவரிடமே இருக்குன்னா இது உலகத்தில் எங்கேயுமே எப்போதுமே கிடைக்கல. பாபா சொல்கிறார், முழு கல்பத்தை சுற்றி வாருங்க, பாபா யாருக்காவது இப்படி 3 சம்பந்தத்தோடு கிடைத்திருக்கின்றாரா? அதை சிம்பிளாக ஒரே வார்த்தையில் ஸ்லோகனில் சொல்கிறாரு, பாலக் சோ மாலிக். குழந்தையிலிருந்து நீங்கள் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். இந்த ஒரு ஸ்லோகன் நினைவு இருந்தால் கூட போதும் இல்லையா? ஏன்னா பதவியில் உயர்ந்த பதவின்னு எதை சொல்கிறாங்கன்னா அரசியலில் தான், அரசாட்சியில் தான். அதுதான் உயர்ந்த பதவின்னு சொல்கிறாங்க. பாபா நமக்கு எவ்வளோ உயர்ந்த பதவியை கொடுத்துருக்கின்ற, அந்த உயர்ந்த ராஜ்ய பதவி அக்கண்டமாகவும் இருக்குது, அட்டலாகவும் இருக்குது, நிர்விக்னமாகவும் இருக்கின்றது. அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கணும், கவலையற்ற பாதுஷாக்களாக இருக்கணும். கொஞ்சம் கூட கவலை என்பது இருக்கக்கூடாது, கொஞ்சம் அதை பற்றி சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய சிரேஷ்டமான பாக்கியம்தான் இப்போ உங்களை பேஃபிகர் பாதுஷா, கவலையற்ற பாதுஷாக்களாக ஆகின்றது. சரி, அப்படியே ஏதோ கொஞ்சம் அங்கே இங்கே விஷயங்கள் வருது அப்படின்னா அது எதுக்காக வருது? உங்களை அனுபவிகளாக ஆக்குவதற்காக, பரிபக்குவமாக ஆக்குவதற்காக. நல்லது. ஓம் சாந்தி. साथ लिया है, हाथ लिया
பிரச்சனைகளை வாழ்க்கை நாடகத்தின் ஒரு பகுதியாக மனம் ஏற்றுக்கொண்டால் அங்கே மகிழ்ச்சி குடியிருக்கும். Happiness resides there, where mind accepts problems as a part of the drama of life.